ஒரு ஒரு முறை டாஸ்மாக் திறந்து வச்சது ஈஸியா போச்சு. எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. எப்படி வாங்கியிருப்பாங்க? ஏன்னா டாஸ்மாக்ல போய் நின்று வாங்கினா வயசு இருந்தாதான் வாங்க முடியும். ஒரு 21 வயசுக்கு மேல இருந்தாதான் கடையில வந்து அவங்களுக்கு வந்து இந்த குடியோ சாராயத்தை கொடுப்பாங்க. சின்ன பசங்க எல்லாம் போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த பசங்க எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல. இந்த குழந்தைங்க யார் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை வீட்டுல அவங்க அப்பாவோ அவங்க அண்ணனோ அந்த பாட்டில் வாங்கி வச்சிருந்தா இந்த பொண்ணுங்க போய் எடுத்துருக்கோன்னு சொல்லலாம். ஆனா அந்த பொண்ணுங்க எல்லாம் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பொண்ணுங்கன்றாங்க. அப்ப எப்படி இந்த பொண்ணுங்களுக்கு அந்த பாட்டில் கிடைச்சது? கடையிலயும் அவங்களால போய் வாங்கிருக்க முடியுமா? இல்ல வேற யாராவது இப்பதான் எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்றாங்க, ஆண் நண்பர்கள் யாராவது வாங்கி கொடுத்தாங்களா? அதுவும் தெரியல. அந்த ஸ்கூல்ல வந்து பொம்பளை பசங்க மட்டும் தான் படிக்கிறாங்க, ஆம்பளை பசங்க படிக்கல. வெறும் பொம்பளை பசங்க படிக்கிற ஸ்கூலு. அப்போ அந்த பொண்ணுங்களுக்கு வெளியில யாராவது வாங்கி கொடுத்தாங்களா? ஒண்ணுமே. எப்படி கிடைச்சது? என்னன்னா எங்க பார்த்தாலும் கடையை திறந்து விட்டுட்டீங்க, மிட்டாய் கடை மாதிரி திறந்து விட்டாச்சு. இந்த மாதிரி சாராய கடை திறந்து விடவே எங்கேயாவது போய் வாங்கி இருக்கிறாங்க. இப்ப ஒரு 6000 கடை இருக்குதுன்னா நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்த உடனே நானு கடைய படிப்படியா குறைச்சிடணும்னு சொன்னாங்க. ஆனா குறைச்சாங்களா? இப்ப புதுசா திறந்து விட்டுட்டாங்க. டெட்ரா பேக், பாக்கெட்ல விற்கிறாங்களா சாராயம். அது இல்லாத ஏடிஎம்